ராதா, எங்க ராமுவை காணா? தாத்தா, அவன் வெளியில விளையாடிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். சந்தோஷ், எத்தனை நாள் வீட்டில இருந்தே வேலை செய்யற மாதிரி இருக்கிற? நீ ஆபீஸ் ஆபீஸ்ன்னு போய்கிட்டே இருக்காத. கருத்தம்மாவை எங்காலும் வெளியே கீது கூட்டிட்டு போ. சரிங்க மாமா, எப்படி இருந்தாலும் இன்னும் ஒரு மாசத்துக்கு வீட்டில இருந்தே வேலை செய்யற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட வேலையெல்லாம் நான் முடிச்சிட்டேன். நீ ஆபீஸ் போற வேலை அதிகமா இருக்காது. அப்ப நாங்களும் வருவோம், எங்களையும் கூட்டிட்டு போங்க, சரியா? இந்தாங்க, எல்லாம் காஃபி எடுத்துக்கோங்க. சந்தோஷ். சொல்லுங்க மேடம். என்ன என்கிட்ட பேச மாட்டேன்னு மூஞ்சி திருப்பிக்கிட்டு போனீங்க? இப்ப என்ன பேர் சொல்லி கூப்பிடுறீங்க? உங்களுக்கு காஃபி வேணுமா வேண்டாமா அதை மட்டும் சொல்லுங்க. காஃபி கொடுக்க தான் உங்களை கூப்பிட்டேன். இப்படியெல்லாம் பேசுனா எனக்கு காஃபி வேணாம், நீயே குடிச்சுக்கோ. ம், ஒழுங்கா சொல்லு, என்கிட்ட பேசுவியா மாட்டியா? நீ சமாதானம் ஆயிட்டேன்னு சொன்னீன்னா நான் காஃபியை வாங்கிக்கிறேன். இல்லனா மாமா காஃபியை வாங்கிக்கோங்க. அத்தை எவ்வளோ நேரம் தான் இப்படியே நிற்பாங்க? ஏ வாண்டு, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? வீட்டுக்கு வா, உனக்கு இருக்கு. ஏ வாண்டு, உனக்கு எப்போ காலேஜ்? இப்படியே இங்கேயே சுத்திட்டு இருக்கலாம்னு ஐடியா போட்டிருக்கியா? ஹா, கொடுத்து வச்ச வாழ்க்கை. நான் என்ஜாய் பண்ணுறேன் மாமா, நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க, ஜாலியாக இருக்கும். ம், தேனு, என்ன பண்ணலாம்? இன்னும் பிரான் வேற வாங்கிட்டு வரல. வாங்கிட்டு வரேன்னு போன வரையும் ஆளை காணா. அப்போ கவி, நம்ம இருக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு வச்சுடுவோம். அதுக்கப்புறம் மாமா பிரான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு செஞ்சுருவோமா? சரி, நாம அப்படியே பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவை அரைச்சி வச்சா நல்லா இருக்கும்ல, அதையே ட்ரை பண்ணுவோமா? ஆ, நல்ல ஐடியா. கவி, என்கிட்ட அம்மிக்கல் இருக்குது, ஆனால் ஆட்டாங்கல் இல்லையே. சரி, நம்ம அம்மிக்கல்லையே அரைச்சி வச்சிடலாமா? அத்தை, மாமா பிரான் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? ஆ, அப்பளையாவே வாங்கிட்டு வந்துட்டாரு. என்கிட்ட கொடுத்துட்டு அவர் நாயை பேசுறதுக்கு அங்கே போகிறேன்னு போனார். நான் தான் கொண்டு வரக்கே கொஞ்சம் நேரம் பண்ணிட்டேன். அத்தை, நீங்க எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி கொண்டு வந்துட்டீங்க போலயே. ஆமாம் கவி, ஒரு நேரம் இது வேலை செய்யணும். அந்த வேலையெல்லாம் முடிச்சு கொண்டாருக்கத்தேன் நேரம் ஆயிடுச்சு. அப்ப நல்லதா போச்சு. அத்தை, நம்ம மசாலாவெல்லாம் அரைச்சி வச்சிருவோமா? நல்லா இருக்கும்ல? ரொம்ப நல்லா இருக்குங்க கவி. நல்லா சின்ன பிள்ளையா இருக்கையில எங்கள் அம்மா அப்படித்தான் அரைச்சி வச்சு கொடுப்பாங்க. அவ்வளோ வறுமையாக இருக்கு. எங்க இப்போ மிக்ஸி கிரைண்டர்னு வந்ததுக்கப்புறம் அம்மிக்கல் எல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. அத்தை, எங்கிட்ட அம்மிக்கல் இருக்குது, ஆனால் ஆட்டாங்கல் இல்லை. அம்மிக்கல்லையே அரைச்சி மசாலாலாம் ரெடி பண்ணிடுவோமா? நான் மசாலாலாம் எடுத்து வைக்கிறேன், நீ போய் அம்மிக்கல் எடுத்து வை. எல்லா மசாலாவும் எடுத்தாச்சு, நீ அரைச்சி குழம்பு ரெடி பண்ணிடுவோம். அத்தை, மசாலாவையெல்லாம் போடுங்க. சரி, அப்போ ஆளுக்கு கொஞ்சம் நேரம் அரைப்போம். ஏன்னா இது ஒரு ஆள் அரைக்கிறதுனா ரொம்ப கைவலிக்கு. மாற்றி மாற்றி அரைச்சோம்னாலும் கொஞ்சம் கைவலி இருக்காது, சீக்கிரமாக அரைச்சி முடிச்சிடலாம். சரி அத்தை. ஆட, மசாலா எல்லாம் நிறைய வந்துருச்சு. இதுக்கு குழம்புக்கு மேலே மீனுக்கு மேலேயும் போட்டு பொரிச்சுக்கலாம் நாம. ஆனால் அத்தை, இது கறிக்கு அரைச்சா தானே, இது மேலே போட்டால் நல்லா இருக்குமா மீனுக்கெல்லாம்? அதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் காரத்தையும் உப்பையும் போட்டால் கிடக்குது, அதெல்லாம் அருமையாக வரும். சரி தேனு, அப்போ அத்தை சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் நாம. சரிங்க அத்தை, அப்படியே பண்ணிடுவோம். தேனு, நீ எல்லாம் மசாலாலாம் போடுங்க. அம்மா கூப்பிட்றாங்க, நான் பேசிட்டு இருந்துட்டு வரேன். அம்மா, என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? உங்களுக்கு உடம்பெல்லாம் எப்படி இருக்குது? எல்லாம் நல்லா இருக்கிறீங்கல்ல? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோங்கண்ணே. நீ எங்கே வீட்டுக்கு போயிட்டியா இல்லை தேனு வீட்டில் தான் இருக்கிறியா? கிளம்பணுங்கம்மா. தேனு விருந்து ஓடுறான்னா, அதனால சேர விருந்து முடிச்சுக்கிட்டு கிளம்பிடலான்னு இருக்கிறோம். சரி கண்ணு, அப்போ நல்லதாக போச்சு. சேர விருந்தையும் முடிச்சுட்டு கிளம்பிக்குங்க. இங்கே இருக்கிறதுனால தேனுக்கு இது சங்கடம் வந்துட போகுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்கம்மா, நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான் தேனு வீட்லேயுமே. அதெல்லாம் ஒன்றும் நினச்சிக்க மாட்டா. இன்னும் இருங்க போகலான்னு தான் சொல்கிறா. ஆனால் அங்கேயும் போயிருந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதான் கிளம்புறேன்னு சொன்னேன். அரை மனசோட தான் சரின்னு சொன்னான். சரி கண்ணு, அப்படி நினச்சா சந்தோஷந்தே. பிள்ளைகளாம் எப்படி இருக்கிறாங்க? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்ல? எல்லாம் நல்லா இருக்கிறாங்கம்மா. ராக்காயி எப்படி இருக்கிறா? வாந்தி எல்லாம் இல்லையில, நல்லா இருக்கிறாள்ல? அவன் நல்லா இருக்கிறா கண்ணு, எந்த பிரச்சனையும் இல்லை. இரு, பக்கத்தில் தான் இருக்கிறா, கொடுக்குறேன். ஹலோ புஷ்பாக்கா,
எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா இருக்கிற ராக்காயி. உனக்கு எப்படி இருக்குது உடம்பு? பரவாயில்ல இல்லை. செக்கப் எல்லாம் போயிட்டு வந்தீங்களா? அதெல்லாம் போயிட்டு வந்தோக்கா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல ராக்காயி, நீ இன்னும் தைரியமாக இருக்கணும். அப்புறம் வள்ளி எல்லாம் நல்லா இருக்கிறாங்கல்ல? எல்லாரும் நல்லா இருக்காங்க. வள்ளி கிச்சனில் இருந்தா, அதனால தான் உங்ககிட்ட பேச முடியல. பரவாயில்ல விடு, நான் அப்புறம் கூப்பிட்டு அவகிட்ட பேசிக்கிறேன். சரி, நான் போய் வேலையை பார்க்குறேன். அப்புறமேல் கூப்பிட்றேன். சரியா ராக்காயி? அம்மாட்டையும் சொல்லிடு. சரிக்கா. சரி வச்சிருங்க. அத்தை, அக்கா அப்புறமா கூப்பிட்றேன்னு சொன்னாங்க. சரி, அங்கே விருந்து வரணுவாங்களாட்டிருக்குது. போய் வேலையை பார்க்கட்டு. கவி, இந்தா, இனி பிராணம் உள்ள போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுல்ல? சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். குழம்பு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எல்லாத்தையும் சாப்பிட வர சொல்லிடலாமா? முதல்ல கருத்தம்மாவையும் சந்தோஷையும் சாப்பிட சொல்லிடலாம். அப்புறமா மற்றவங்க சாப்பிட்டுக்கிட்டு. அதுவும் சரித்தே. தேனே, கவி, எல்லா வேலையும் முடிஞ்சுதா? நீ எல்லாம் சாப்பிடலாம்ல? சாப்பிடல அத்தை, நீ எல்லாத்தையும் வர சொல்லிடலாம். நீ குழம்பெல்லாம் எடுத்து வேற பாத்திரத்தில் மாற்றி கொண்டு போய் வச்சிடலாம். சரி தேனே, நீ பாத்திரத்தையெல்லாம் எடுத்து கொடு, நான் ஊற்றி கொண்டு போய் வச்சிட்றேன். சரி. சரி, முதல்ல நீங்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிடுங்க. அவங்கெல்லாம் அப்புறமா சாப்பிட்டுக்கிட்டோம். எல்லாம் வந்துட்டுமே தேனே, சேர உட்காந்து சாப்பிட்டுக்கலாம்ல? இல்லை இல்லை, நீங்கள் உட்காருங்க, அவங்கெல்லாம் வரட்டும். சரி, அதான் தேன்னு சொல்கிறல்ல, நாம் உட்காந்து சாப்பிடுவோம். ஏன் பிள்ளைங்களா, இத்தனை தூக்கிட்டு வந்தீங்களே, சோத்தை யாராச்சும் தூக்கிட்டு வந்தீங்களா? நல்லா சாப்பிடுங்க, அது நம்ம சாப்பிடணும். என்ன கருத்தம்மா? சந்தோஷ், கருத்தம்மா, உங்களுக்காக இவங்க 2 பேரும் மசாலால அரைச்சு அம்மிக்கல்ல வச்சு அரைச்சு செஞ்சுருக்காங்க. ஓ, கவி தேனு, உங்களுக்கு இந்த அளவுக்கு தெரியுமா? நான் சின்ன பிள்ளையா இருக்கையில எங்கள் அம்மா கையால் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச குழம்பு இப்போ தான் சாப்பிட்றேன். சந்தோஷ், உங்களுக்கெல்லாம் பிடிக்கணும், அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சோம். நல்லா சாப்பிடுங்க. கண்டிப்பா, ரொம்ப நாள் கழிச்சு இப்படி அரைச்சி வச்ச குழம்பு சாப்பிட்றேன். இன்னைக்கு ஃபுல் கட்டு கட்ட போகிறோம். அப்பா, வயிறு ஃபுல்லாக இருக்கு. தேங்க்ஸ் தேனு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா தேனு, ரொம்ப நல்லா செஞ்சிருந்தப்போ எனக்கு ராக்காய் அக்கா செஞ்ச டேஸ்ட் அப்படியே இருந்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப நல்லா இருந்தது. கவி, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க 2 பேரும். வேணும்னா போட்டுக்கிட்டா கிடக்குது. இல்லைங்க மாமா, நீங்கள் சாப்பிடுங்க, நாங்கள் அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், உட்காந்து சாப்பிடுங்க முதல்ல. சரி வா கவி, நாமளும் உட்காந்து சாப்பிடலாம். அம்மா, ரொம்ப நல்லா இருக்குது குழம்பு. அப்படியா? நல்லா சாப்பிடு. ஆமா கவி, எங்க மாமாவை காணோம்? அவர் ஏதோ வேலைன்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கு போயிருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாரு. ம்